தமிழ் சினிமாவில் 100 ஆண்டுகளை கடந்து கூட ஒரு 5-6 பேர் இயக்குநர்கள் பேர் நினைவில் இருக்கும்னா அதில் மகேந்திரன் முதன்மையானவராக இருப்பார். பல்வேறு ஒன்று 5-6 பேர் இருக்காங்க. ஆனால் 100 ஆண்டுகளை கடந்தும் நம்ம எவ்வளோ படம் பண்ணுறோங்கிறது முக்கியம் இல்லை, என்ன மாதிரியான படம் பண்ணுறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதை விட இன்னொரு அதிர்ஷ்டம் என்னன்னா, அப்பன் பேரை கெடுக்காத பிள்ளைங்க பிறக்கணும், குரு பேரை கெடுக்காத சிஷியம் கிடைக்கணும். மறைந்த பிறகு கூட இன்னைக்கு ஏதாவது அவங்க டாப்ல இருக்கும்போது சொல்லிப்பாங்க, நான் மகேந்திரன் அசிஸ்டன்ட், நான் பாரதி ராஜா அசிஸ்டன்ட். ஆனா பல இயக்குநர்கள்கிட்ட ஒர்க் பண்ணியிருப்பாங்க, இன்னைக்கு அவங்க நல்ல நிலைமையில் இருப்பாங்க, அவங்களோட அசிஸ்டன்ட் அவங்க சொல்லிக்க மாட்டாங்க. அப்போ கலைமணி சார் என்கிட்ட ஒரு தடவை சொன்னார், நான் உதவியாளர் இருக்கும்போது, அவர் ஒரு பெரிய ஹீரோ மிகப்பெரிய இடத்துக்கு வர்றதுக்கு அவர் முக்கியமான காரணம், அவர் பேர் அவர் சொன்னதில்லை. அப்போ கலைமணி சார் சொல்லும்போது சொன்னார், இல்லை செல்வமணி, நம்ம பேர் அவன் சொல்லணும்னா நம்ம கூட உயர்ந்த இடத்துல இருக்கணும்னு. நம்மளால அவன் உயர்ந்த இடத்துல இருக்காங்கிறது முக்கியம் இல்லை, அவன் நம்ம பேரை சொல்லணும்னா நம்ம கூட உயர்ந்த இடத்துல இருக்கணும், அப்போதான் அவன் நம்ம பேரை சொல்லுவான்னு. ஆனால் அது அப்படிலாம் இல்லாமல் அவர் மறைந்த பிறகு கூட அவர் நினைவால் ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறதுங்கிறது உண்மையிலே நம்ம யார்கண்ணனுக்கு எவ்வளவு பாராட்டினாலும் தரும்.